ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்குரிய டே 7 கோல்டன் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். இது வந்து நாளைக்கு சண்டே படிக்க வேண்டிய போர்ஷன். சண்டே எத்தனை நான் சொல்லியிருக்கேன், லக்கி டே இல்லையா? காலைல 6 to 8 படிக்கணும், 2 hours பிரேக், 10 to 12 திருப்பி 2 hours பிரேக், 2 to 4 திருப்பி 2 hours பிரேக், 6 to 8 படிக்கணும், மறுபடியும் 1 hour பிரேக், அப்புறம் 9 to 10 1 hour படித்தா போதும். ஸோ மொத்தம் நம்ம 9 hours படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் என்ன படிக்க போகிறோன்னு பார்க்கலாம். சயின்ஸில் ஏற்கனவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் அண்ட் 12th லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது கெமிஸ்ட்ரியில் 7th and 8th லெசனில் ஏற்கனவே ஷார்ட் ஆன்சர் முடிச்சிட்டோம். பட் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லாங் ஆன்சர் படிக்க போகிறீங்க. சரியா? சாப்டர் 7ல் லாங் ஆன்சர் 1 and 4 இருக்குது, ஹார்ட்ஸில் 1 இருக்குது, ப்ராப்ளமில் 1 இருக்குது. சாப்டர் 8ல் லாங் ஆன்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 12th லெசன், 7th 8th 5 லெசன் இருக்கு இல்லையா? இதில் ஏதாவது ஒரு 2 லெசனை செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக படிங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் படித்து முடிச்சிட்டோம். நான் ஏன் 2 லெசன் செலக்ட் பண்ண சொல்கிறேன்னா 2 லெசன் செலக்ட் பண்ணி 1 word, ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் எல்லாமே தரவாக படிங்க. இது சயின்ஸுக்கு. சோஷியல் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் கம்ப்ளீட்டாக ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் முடிச்சாச்சு. சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் ஷார்ட் ஆன்சர் மட்டும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் எல்லா லாங் ஆன்சரும் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் 1, 2, 3 லாங் ஆன்சர் இருக்குது, 5 mark கொஷின், அதை படிக்கணும். புரியுதா? ஸோ சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸில் லாங் ஆன்சரும் படிச்சுட்டிங்க, ஷார்ட் ஆன்சரும் படிச்சுட்டிங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன், எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டாக நாளைக்கு தரவாக முடிச்சிருக்கணும். புரியுதா? ஸோ சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன், எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 hours படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.4ல் 6 ப்ராப்ளமும், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.23, 2.24, 2.25, 2.26 4 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மொத்தம் 10 ப்ராப்ளம் படிக்கிறீங்க. அடுத்து இங்கிலீஷ்லேருந்து 1 hour வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதில் என்ன படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் 4, அதாவது 2.27, 2.28, 2.29, 2.30. புரியுதா? ஸோ 4 எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க. அப்படி பார்த்தா செகண்ட் சாப்டரில் 2.5 எக்ஸசைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கும். புரியுதா? ஸோ மேக்ஸில் நம்ம என்ன பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் 2.4ம் அதுக்கு அடுத்து இருக்க 10 எக்ஸாம்பிள்ஸையும் சண்டே தரவாக படிச்சிருங்க. ஸோ மொத்தம் 3 மணி நேரம் படிக்க போகிறது வெறும் 14 ப்ராப்ளம்ஸ் தான். அடுத்து இங்கிலீஷில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 hourல் மாடல்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஆர்டிகிள்ஸ், இது 3 வந்துட்டு நீங்கள் படிக்கணும். இதுக்கு 3க்குரிய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழில் இயல் 1 கம்ப்ளீட்டாக முடிக்கணும். உரைநடை, அப்புறம் போயம் இருக்குது, கிராமர் இருக்குது, இலக்கணம் இருக்குது. விரிவானம் மட்டும் இயல் 1ல் கிடையாது. ஸோ அதை விட்டுட்டு மற்ற 3 பகுதியும் இயல் 1ல் தரவாக முடிச்சிடுறீங்க. இதுதான் உங்களுக்கு சண்டேக்குரிய போர்ஷன்ஸ். எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் தமிழில் வந்துட்டு ரெடியூஸ்டு புக் பேக் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகே, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பை பாய்.